மஞ்சளாக கண்டுபிடித்தேன், மயில் கொண்டேன், என் மனதை வைத்து பறிகொடுத்து விட்டானா? என் மனமானது என்னிடத்தில் கிடையவே கிடையாது. தாயிடத்தில் தெரிவித்து ஒப்புதோயை கூட்டி பிடி சொல்ல வேண்டும். அப்பா, அம்மா, செல்லுகின்ற பொழுது மானை கண்டேன். பார்த்திருக்கலாம், காட்டுல மான் இருக்குல்ல, இருக்கும். அப்பா, தாங்கள் அறிந்திருக்கின்ற பறிக்கிறீர்களே, அத்தனை போல் கிடையாது. 4 கால் மான் அல்ல, 2 கால் மான். என்னடா 2 கால் மான் என்னடா அதிசயம்? 2 கால் மான், புல் மேயாத மான். இல்ல அரியா பிள்ளை எதை பார்த்து பயந்துட்டா போல இருக்கு. எல்லாமே அப்படி தெரியுது. அப்பா சொன்ன தெரியாது, நீதான் கவர்மா சொல்லு. எனக்கு அப்படிதான வளர்த்து வச்சிருந்தீங்க. சொல்ற என்னடா விஷயம்? என்ன சொல்லுடா தம்பி. எனக்கு அது வந்து தாங்கள் எப்படி வேண்டிப்பட்டீர்களோ, எப்படி எடுத்து ஆசைப்பட்டீர்களோ, ஆனால் திருமணம் செய்ய சம்மதிக்கிறேன். எதிர்பார்த்தா ஆமாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? பெண்ணு பார்க்க போனேன். எப்ப கல்யாணம் ஆசை வருதோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னேன். இப்ப கல்யாண ஆசை வந்துடுச்சு, நாங்க பெண்ணு பார்த்துட்டு வரோம். ஆனா உங்களுக்கு அந்த செலவு வேண்டாம், நடக்க வேண்டாம், ஓட வேண்டாம், கார்ல போனா உடம்பு ஒழிக்கும். அதனால தெளிவு விட்டு உடம்பு குத்துக்காது. என்ன அதனால உங்களுக்கு அந்த அலைச்சல் வேண்டாம். என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பெண்ணை பார்த்து விட்டு எங்க பார்த்தேன்? நமது அரண்மனையில் எப்படி ஆள் இருக்கிறார்களோ, ஆட்கள் பணியாற்றி இருக்கிறார்களோ, அவருக்கும் 1000 பணியாட்கள். நமக்கு எப்படி வேலை செய்ய? பெண்ணு பார்த்தீங்க, எங்க பார்த்தா? எங்க பார்த்தேன்? எந்த இடத்துல சொல்லு. கானகத்துல எந்த பெண்ணாவது இருக்குமா? எங்கடா பொண்ணு இருக்கும்? ஏதாவது பேய் பிசாசு பூதத்தை பார்த்து பயந்துட்டாடா? நமது நாட்டுக்கு நிகரான நாடு சித்தூர் பட்டணம். கண்ணப்பனாருடைய மகள். நமக்கு எப்படி பத்தியா? 1000 தாய்மகள் அங்கே. கைப்பிடிக்க தாடி, கால் பிடிக்க தாடி, சுருள்மடிக்க தாடி, வேற பெண்கள். பெண்ணு பேர் சொல்லுடா. மருமகளை நாங்க பாக்குறது இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் கல்யாணம் பெண்ணு பேரு கல்யாணம். அருமையான பேர் சொல்லுங்க. அம்மாலாம் என்ன அழகு, என்ன அழகு. ஐயோ வாலிபத்துல ஒரு பெண்ணை பார்த்தா அப்படிதான்டா இருமா. ஆமா, அப்புறம் போவச்சின்ட்டு எடைய போறவன் தான்டா ஆம்பளை. போட சொல்ற பெண்ணு பேரு என்னடா? ஆமா, பெண்ணை கண்டேன், மஞ்சள் கொண்டேன், காதலும் ஆனேன், மனந்தால் அவளை மன்னிப்பேன், மன்னிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்? நான் சொல்றதை விட்டுறேன். சொல்லு, பெண்ணு பேரு என்னன்னு தான். நம்மளோட மேல்நாட்டு அரசியா, பெண்ணு பேரு என்ன? பேரு தானே, கவனமா கேட்டுக்கிறேன். மஞ்சுளா. மஞ்சுளா அழகான பேரு, அருமையான பேரு. மஞ்சுளா பணக்கார பொண்ணா, கோடீஸ்வரன் பொண்ணா, நம்மள போல ராஜா வீட்டு பெண்ணா? அழகா இருப்பா. அந்த மகுராலத்தை சேர்ந்தவள், நகரத்தை கட்டி ஆளக்கூடிய பெண் ராசி பெற்றவள். ஆனால் மஞ்சுளா காசி. அன்னைக்கே கல்யாணம்
நம்ம செய்யறீங்க. நாம யாரு? ராஜா வீட்டு குடும்பம். ஒரு தாஜ் என்ன போல ராஜா வீட்டு குடும்பம் என்னடா? ஒரு தாசி ஒரு தேவடியா அவரு ஒரு தேவடியா ஒரு தாசி பால் குட்டி பால் போட்டு வளர்த்தது ஏன்டா நாம இருக்கிற மோடு என்ன அந்த தக்காளி பள்ளம் என்ன ஏன்டா சாத்திய போய் வேற ஒத்தி கிடைக்குதுடா அம்மா இதுல கோரியா சூத்த கீட்டுங்க அவனை அவர் தாசி நாட்டை போட்டுக்கிட்டு அவர் தேவடியா தானே அவன் தேவடியா நாம இருக்கிற அந்த சென்னா அடைய வாங்கணும் கல்யாண சீதனத்துக்கு வந்து அவருக்கு வச்சியில பார்த்தாரு அவருக்கு வச்சியில பார்த்தாரு இந்த எட்டாவது லட்சம் அவர் தேவையா தானே நாங்க பாக்குற பொண்ணு கல்யாணம் செய்யணும் என்ன ஒரு பாட்டு வாங்கி கொடுத்தா ஏன்னா கண்ணில் பிடிச்சி கொடுக்குது கூட்டி கொடுத்தா சாவு பெற்ற தாயும் தந்தையும் மஞ்சளாக வேண்டாம் என்று பதிலளித்து விட்டார்கள். அடியாதம் அடித்து உதைத்து விட்டார்கள். ஆனால் நேரா போய் நம்ம அப்பா அம்மா அடிச்சா ஊருக்காரங்க சொல்லுவாங்க பாவம் பெற்றதை அடிக்கிறாங்க தாய் தகப்பன் கூட பார்க்காத அடிக்கிறான் அப்படின்னு பேசுவாங்க நல்லா இருப்போம் நாலு அவங்களே சொல்லுவாங்க தவறு இல்லை. ஆனால் உடனே போறீங்க சாராயம் இந்த கொண்டாங்க இப்ப காய்ச்சின சாராயம் கீழே பெரம்பலூர் சாராயம் எல்லாம் சூடா இருக்கும். அவருக்கு வந்து வாரிட்டு போயிடுச்சு. சரி இது ஃபுல்லா குடிச்சிரு. நான் குடிக்கிறேன். நான் பெத்ததாய் தகப்பன் அடிச்சா எப்பயுமே உங்க எச்சில குடிச்சுதான் எனக்கு பழக்கம். நீங்க குடிச்ச என்ன இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. மகாராஜா மயில் ராஜா
இந்த நாடு 6 பேர்ல இருக்கு. உள்ளார போனவள இந்த நாடு 6 பேர்ல இருக்கு. உங்க பேர்ல இருக்கு. நாச்சி 6 பேர்ல இருக்கு. உங்க பேர்ல இருக்கு. சொத்து 6 பேர்ல இருக்கு. உங்க பேர்ல இருக்கு. எல்லாம் யாருக்கு சொன்னப்ப நம்மளுக்கு அதுதான். வேற அடிச்சு வந்துங்க. சாமின்னா ஒரு கும்பிடுறது. சாராயம் கத்து குடிச்சிட்டேடா. குடிக்காரவன அவன் குடி குடிச்ச அவன் எங்க அடிக்க போறான். அவன் செல்லாமே சண்டால படுபாவி குழந்தை இல்லாமலே இருந்தா ஆண்டவன் அருளால் குழந்தை பிறந்து இருந்திருக்கலாமே. ஒற்ற பிள்ளைக்கு உரியில சோறு என்று சொல்லுவாங்களே.
சண்டாளா படுபாவி 12 வருட காலமாக தானே குழந்தை இல்லாம இருந்தன. நான் இதோடு இருக்க கூடாதா? நம்ம நாட்டை ஆள்வதற்கு நமக்கு பின்னால் இந்த பட்டணத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வேணும் என்று அரண அம்பலன் என்று சொல்லக்கூடிய முக்கந்தராகிய பரமகடலை நோக்கி பிரார்த்தனை செய்து அன்னவர் அருளால் குழந்தை பிறந்து நாளைக்கு நாம் வயதான காலத்திலே நம்மளை எடுக்க முடியும் சாப்பாடு கொடுப்பான் என்று எவ்வளவு ஆசைய பாசத்தோடு வளர்த்து அன்னைக்கே கல்யாணம் செய்து சொன்னனே வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ராஜா குடும்பம் ஒரு தாசி பெண்ணை எடுத்தாலே என்ன போல தாசிகள் என்ன ஏழு செய்ய மாட்டார்களா? எப்ப பெற்ற தாய் தந்தை என்று பாராமல் எட்டி உதைத்து அடித்தானோ சண்டாள படுபாவி. என்ன பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளை எவ்வளவுதான் அடிபாரம் அடிச்சா பெற்ற தாய் எவ்வளவுதான் தாங்குவாங்க. சண்டாளா படுபாவி கொஞ்சம் தள்ளி சண்டாளா படுபாவி கொஞ்சம் தள்ளி எப்ப பெற்ற தாய் தந்தை என்று பாராமல் தந்தையை எட்டி உதைத்த காலும் சுவன்று பெற்றெடுத்த பிள்ளைய கெட்டு வளர்ந்த கால் எங்களை அடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வழி இருக்கும்? பெத்த தாய் தந்தை என்று பாராமல் ஆமா எப்படி அடித்தா தெரியுமா? மாமி
முடி வளர்த்தே நடா என்று சொல்லி உன்னை செல்லம்மா வளர்த்தேனடா. என்ன வெற்றி சொல்லே நடா உள்ளம் புண்ணனோதுதடா தண்ணி ஊதைக்காதடா. அவன் மாதர் என்று பாராமலே செய்தது அவன் மண்டை அவன் தந்தை என்று பாராமலே அவையட்டி ஊதோடி இப்படி சண்டால படுபாவி குழந்தை பிள்ளை இல்லாமலே நான் இருந்திருக்கலாம். ஆண்டவர் அல்லாஹ்வுடைய பிறந்து பழுதான காலத்திலே எடுக்கும் பிடிக்கும் நாங்கள் குழந்தையை பெற்றோம். ஆமா. ஆனால் பெற்ற தாய் தந்தை என்று பாராமல் தாய் என்று பாராமல் எந்த கைகளால் அடித்தாயோ அடித்தானோ, தந்தை என்று பாராமல் எந்த காலால் எட்டி எட்டி உதைத்தாயோ சண்டால படுபாவி இந்த காலும் கையும் உனக்கு குஷ்டம் பிடிக்க கடவுள் பிள்ளை சாபத்தை